Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படினா intermittent fasting ஓட day 4 meal plan தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கும் நிறைய healthy recipes ஓட தான் வந்து இந்த meal plan வந்து இருக்க போகுது. சோ வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. and இதான் சேனலுக்கு முதல் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த டேவோட ஃபர்ஸ்ட் மார்னிங் ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இன்னொரு கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டர்மரிக் டீ வந்து போட போகிறேன். ஸோ அதுக்காக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸ் பட்டை வந்து ஒரு 3 பீஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் பட்டை பொடி வச்சுருக்கீங்கனாலும் பொடினாலும் சேர்த்துக்கலாம், இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பட்டை வந்து முழுசாக அப்படியே தான் சின்ன சின்ன பீஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் பவுடர், அப்படி இல்லைன்னா குறுமிளகை ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். இந்த டீ பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக போடக்கூடியது. ஸோ இது மாதிரி பவுடர் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம டெய்லி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட குடிக்கலாம். நல்லா 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தி உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்து வச்சுடுங்க. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தோல்லாம் சீவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி போடலாம், அப்படி இல்லைன்னா தட்டிட்டு அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அந்த இஞ்சியோட சாறு வந்து நல்லா இறங்கணும் நமக்கு, அவ்வளோதான். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் கட் பண்ண இஞ்சி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா டீ, அதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஸோ அப்படியே ஊற்றிடுங்க, வடிகட்ட வேண்டாம் இப்போ. ஸோ கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்குது. ஸோ இதை அப்படியே ஊற்றிட்டு கலந்துட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இதை எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ எல்லாமே நல்லா அந்த பட்டை இஞ்சி அதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ட்ரிங்க் எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் அப்படியே வச்சுட போகிறேன். ஸோ என்னோட டே வந்து இன்னைக்கு 4 இல்லையா, நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ வெயிட் செக் பண்ணலான்னு போனேன். ஸோ 64.95 kg வந்து நான் இப்போதைக்கு இருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 65.70 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு கிராம் அளவுக்கு ஏதோ கம்மியான மாதிரி தெரியுது, பட் இது பெர்மனண்ட்டான்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் டீயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் வடி கட்டிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து மார்னிங் ட்ரிங்க்கு. ஸோ அது குடித்ததுக்கு அப்புறமா 1 ஹவருக்கு அப்புறமா தான் நீங்கள் எதுனாலுமே சாப்பிடணும். அந்த டீ குடித்ததுக்கப்புறமா வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் சத்து மாவு இருக்கு இல்லையா, ஸோ சத்து மாவு புட்டு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சத்து மாவை சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஸோ சத்து மாவு எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபியும் ஆல்ரெடி என் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நார்மல் வாட்டர் தான் நான் சேர்க்குறேன், ஹாட் வாட்டர் சேர்க்கல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டுக்கு எப்போவும் மாவு பிசைவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம கையில் அப்படியே உதிர்த்து விட்டு ரெடி பண்ணிக்கலாம். புட்டு கன்சிஸ்டன்சி கையில் எடுத்து பிடிச்சா பிடிக்க வரணும், உதிர்த்து விட்டால் உதிர்ந்து போகணும். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த புட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். என்கிட்ட புட்டு மேக்கர்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் இட்லி பாத்திரத்தில் தான் இப்போ போல் வேக வைக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ராகி புட்டு, கம்பு புட்டு, காரம், இனிப்பு எல்லாத்துலேயுமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வேணும் அப்படின்னா. ஸோ இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வேகட்டும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம். அதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் திராட்சை ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை எடுத்திருக்கேன். ஸோ சர்க்கரை எதுவுமே சேர்க்கல, கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன். ஸோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம வடிகட்டிட்டு திராட்சை ஜூஸும் பார்த்திங்கன்னா மீல் டைமில் நம்ம வந்து குடிச்சிக்கலாம். ஜூஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ திராட்சை நல்லா ஸ்வீட்டாக இருந்தனால நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் போடணுன்னு அவசியம் கிடையாது. யூஸ்வலாக நான் ஜூஸுக்கு சர்க்கரையும் போட மாட்டேன். ஸோ அதனால் ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜூஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. புட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் கலராக மாறிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. கையில் நீங்கள் தொட்டு நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் புட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போது மீலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டு, குக்கும்பரு. அது போக புட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் துருவலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்ணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. புட்டு வந்து சின்ன கப்பில் 2 கப்பில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது போக நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, குக்கும்பர் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை ஜூஸு ஒரு கிளாஸ் அளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மீலுக்கு நான் எடுத்திருந்தது. ஸோ
ஸோ மீல் வந்து 11 to 11:30க்குள்ளே சாப்பிட்ணும். ஸோ அது அந்த டைமில் வந்து சாப்பிட்டேன். பட் புட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 கப்பில் எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ ஒன்று தான் என்னால் சாப்பிட முடிஞ்சுது. மீதி வெஜ்ஜீஸு ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டேன். ஸோ இந்த புட்டை அப்படியே வச்சிட போகிறேன். வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைமில் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் புட்டு ரிமைனிங் இருந்தது இல்லையா, ஸோ அந்த புட்லேயே கொஞ்சமாக தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காரமாக ஏதாவது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் பொரியல் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு குட்டி கப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸ் வந்து இந்த ரெண்டும் தான். ஸோ 3:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ காலையில் வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் வார்ம் வாட்டர் தேவைப்படுமோ தண்ணி மட்டும் தான் குடித்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இந்த புட்டும் பீர்க்கங்காய் பொரியல் மட்டும்தான் வந்து 3:30 மணிக்கு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உலர் திராட்சை சாப்பிட்லான்னு எடுத்தேன். ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ குடிச்சிட்டு வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் ஸ்வெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சரவணன் தம்பி பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து வந்திருக்கேன். ஸோ செம்ம வெயிலாக இருக்குது, அதனால் அப்படியே பார்த்துட்ருக்கேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு. இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குட்டி ஆடு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. அதோட அம்மா பாருங்க அங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா வெயிலாக இருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வாக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே போனேன். ஸோ 35 மினிட்ஸ் வந்து இன்றைக்கி வாக்கிங் போனேன். ரொம்பவே எஃபெக்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்வெட் ஆச்சு. அண்டு நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்கு கொஞ்சம் முருங்கை இலையும் முருங்கைப்பூவும் தேவைப்படுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு இப்போது வாக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப வந்து டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பறிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நானும் அகரனும். டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகி ரொட்டி தான் பண்ண போகிறோம். ஸோ அம்மா தான் பண்ண போகிறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாமே வந்து குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு ரொட்டிக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து இந்த பவுலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்துனதுக்கு அப்புறமா ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ ஒரே அடியாக தண்ணி சேர்க்க வேண்டாம், நான் நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன், ஹாட் வாட்டர் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நம்ம ஒரே அடியாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றா மாவு அதிகமாக போகும், இல்லை தண்ணி அதிகமாக போகும், அந்த மாதிரி ஏதாவது ஆயிட்டுருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி தெளிச்சுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டான மாவாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ரொட்டி தட்டி குக் பண்ணி எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அம்மா வந்து பிசைஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு தவா வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக சூடாகட்டும். சூடானதுமே பார்த்தீங்கன்னா நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணலாம், பட் தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது, அது செக்கில் ஆட்டி யூஸ் பண்ணுறங்கிறனால இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது ரொட்டி தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பால் அளவுக்கு நல்லா கையில் எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி தோசை கல்லையே வச்சு அம்மா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து லேசாக வந்து ரொட்டி வந்து தட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா அம்மா வந்து ஃபஸ்ட்டுருந்தே செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பழக்கம் இருக்குது இந்த மாதிரி தோசை கல்லையே வந்து தட்டுறதுக்கு. உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு வாழை இலை எடுத்துகிட்டு அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இதே மாதிரி உருண்டையாக அந்த வாழை இலையில் வச்சு நல்லா லேசாக தட்டிட்டு அந்த இலையை அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் தோசை கல்லில் பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு. இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டி மேலேயும் சைட்லேயும் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதோட வாசனையும் குக் ஆகும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீடியம் ஹீட்லேயே வச்சு வந்து குக் பண்ணுங்கள். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். ஸோ நம்ம சேர்க்குற வெங்காயம் அந்த மாதிரி கீரை வந்து நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு எந்த கீரைனாலும் சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ நிறையா நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மாவை விட நம்ம போடுற வெங்காயம், கொத்தமல்லி, அந்த மாதிரி கீரை அதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்போ முதல் ரொட்டி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ரொட்டி ரெடி பண்ணும்போது அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு அதே மாதிரி முதல்ல தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ரொட்டியும் பார்த்திங்க அப்படின்னா லேசாக நல்லா கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து கொஞ்சம் நல்லா லேசாக பார்த்திங்க அப்படின்னா ரொட்டி வந்து தட்டி விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இன்னொரு மெத்தடு அந்த வாழை இலை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா தட்டி விட்டதுக்கப்புறமா நல்லா மேலே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா குக் ஆகட்டும். அடுப்பு பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ லோ டு மீடியம்லேயே வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். நீங்கள் பச்சை மிளகா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து நம்ம ரெடி பண்ண மாவளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரொட்டி வந்துச்சு. ஸோ நான் 2 ரொட்டி தான் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ 2 ரொட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து பிளேட்டிங்கும் ரெடி பண்ணிட்டேன். நான் ஒரு 7:30 அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லாஸ்ட்டு டின்னர் மீல் வந்து எடுத்தாச்சு. ஸோ 2 ரொட்டி வச்சுருக்கேன், ராகி ரொட்டி. அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தக்காளி சட்னி வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் தேங்காய் சட்னி அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வெறும் ரொட்டி மட்டுமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.